இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 புக் மை ஷோ மூலமாக எந்த படத்தினுடைய டிக்கெட் வந்து அதிகமாக சேல் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு லிஸ்ட்டாக தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 10 பார்க்க போகிறதுல டாப் 8 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதன் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ மூலமாகவே வந்து இவ்வளோ கலெக்ஷன் வந்து ஆகுதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வியக்கும். ஏன்னா நான் சொல்ல வர்ற இந்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய் தேட்டரில் போய் டிக்கெட் எடுப்பீங்களா, ஸோ அந்த கலெக்ஷன்லாம் இல்லாமல் இந்த புக் மை ஷோவில் மட்டும் எவ்வளோ வந்து சேல்ஸ் வந்து அந்த படத்துக்குலாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். இதை டாப் 8 இருக்க படங்களை இப்போ வரிசையாக பார்ப்போம். 8ஆவதாக இருக்க படம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இயக்குனர் பாண்டியராஜன் அவர்களுடைய டைரக்ஷனில் வெளியான தலைவன் தலைவி படம். இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புக் மை ஷோவில் மட்டும் 12 லட்சம் டிக்கெட் வந்து சேல் ஆயிருக்கு. இந்த 12 லட்சம் டிக்கெட் மூலமாக கிட்டத்தட்ட 21 கோடி ரூபாய் வந்து இந்த படத்துக்கு வந்து கலெக்ஷன் வந்துருக்குங்க. இந்த புக் மை ஷோ ஆப்பில் மட்டும் சொல்கிறேன் நான். 7ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா அபிஷன் ஜீவந்த் அவர்களுடைய டைரக்ஷனில் வெளிவந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் டிக்கெட் வந்து புக் மை ஷோவில் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 கோடி ரூபாய் கலெக்ஷன் வந்து இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்குங்க. அடுத்த 6ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்திசன் அவர்களுடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன டியூடு படம். இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் டிக்கெட் வந்து புக் மை ஷோ மூலமாக வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய் வந்து இந்த படத்துக்கு வந்து ஆயிருக்குங்க. அடுத்த 5ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகிழ் திருமேனி தலை அவர்களுடைய காம்பினேஷனில் ரிலீஸ் ஆன விடாமுயற்சி படம். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் டிக்கெட்ஸ் வந்து புக் மை ஷோ மூலமாக வந்து சேல் ஆயிருக்கு. இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய் வந்து இந்த படத்துக்கு வந்து கலெக்ஷன் ஆயிருக்குங்க. அடுத்த 4ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்களுடைய ஆக்டிங்கில் வெளிவந்த குபேரன் படம். இது வந்து ஒரு பேன் இண்டியா படமாக எல்லா லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 லட்சம் டிக்கெட்ஸ் வந்து புக் மை ஷோவில் வந்து சேல் ஆயிருக்கு. இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 கோடி ரூபாய் வந்து இந்த படத்துக்கு வந்து கலெக்ஷன் ஆயிருக்குங்க. அடுத்த 3ஆவது இடத்துல எந்த படம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வந்த் மாரியுத் அவர்களுடைய டைரக்ஷனில் வெளிவந்த டிராகன் படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 லட்சம் டிக்கெட்ஸ் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு புக் மை ஷோ மூலமா. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 34 கோடி ரூபாய் வந்து இந்த படத்துக்கு வந்து கலெக்ஷன் வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லை, பிரதீப் ரங்கநாதனுடைய 2 படம் வந்து இந்த டாப் 8 லிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 5 டாப் 10 கூட இல்லாத ஒரு ஆக்டர்னுடைய படம் 8 புக் மை ஷோ டிக்கெட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்க. ஓகே, இப்போ 2ஆவதாக என்ன படம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம ஆதித்ய ரவிச்சந்திரன் அண்ட் தலா அவர்களுடைய காம்போவில் ரிலீஸ் ஆன படம் தான் குட் பேட் அக்லி படம். இந்த படத்தினுடைய டிக்கெட் சேல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 லட்சம் டிக்கெட் வந்து புக் மை ஷோவில் வந்து சேல் ஆயிருக்கு. இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு 48 கோடி ரூபாய் வந்து இந்த படத்துக்கு வந்து கலெக்ஷன் ஆயிருக்குங்க. அடுத்த முதல் இடத்தை பிடிச்ச படம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அண்டு நம்மளுடைய தலைவர் காம்போவில் ரிலீஸ் ஆன படம் தான் நம்ம கூலி. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 61 லட்சம் டிக்கெட் வந்து புக் மை ஷோவில் வந்து சேல் ஆயிருக்கு. இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா 109 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க. இது வரைக்கும் புக் மை ஷோலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிக்கெட் வந்து புக் ஆகி எந்த ஒரு தமிழ் படத்துக்குமே இவ்வளோ கலெக்ஷன் வந்து பண்ணது கிடையாது. கூலி படம் தான் வந்து முதல் முறை. இது ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம தளபதி விஜயினுடைய படம் ஒன்று கூட வரல. ஏன்னா அவருடைய படம் ரிலீஸ் ஆகலை. ஒருவேளை ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாப் 4லேயே வந்து அவருடைய படங்கள் வந்து வந்திருக்கும். ஸோ அவர் இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்றத நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சினிமாவை பற்றின விஷயங்கள், சினிமா பற்றின ஸ்டாட்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனல் பெரிய சேனலாக இல்லை, சின்ன சேனல் தான் சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய சேனல் மென்மேலும் வளரும். ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.